கிறிஸ்தவ உலகத்தை பாத்தீங்கன்னா, இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 எக்ஸ்ட்ரீம்ல ஜனங்கள் வாழ்றாங்க. ஒரு குரூப் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரின் மெய்ப்பர் என்கிறத வெறும் ஒரு உணர்ச்சிகளின் அடிப்படையிலே அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆல் தே நீட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை பத்தி எதிர்பார்ப்பு இல்லை. அதுதான் சொல்றேன், நீங்க தப்பா புரிஞ்ச கூடாது. ஏன்னா இப்ப நீங்க நிறைய பேர் சரியா தான் இருக்கீங்க, நான் சொல்றதை கேட்டு நீங்க வேற மாதிரி நினைச்சு கூடாது. இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்க எப்படின்னா they are very serious about results. ஓகே, அவங்களுக்கு உண்மையிலே கர்த்தரை விட்டா வேற வழி இல்லை. அவங்க உண்மையிலே கர்த்தருடைய காரியங்கள் மூலமாக தான் அவங்க விடுதலை வேணும், நம்பிக்கை இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னு உறுதியா நம்புறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க கையில இருக்கிறத வச்சு அவங்களால அச்சீவே பண்ண முடியாது எதுவுமே. இந்த ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு நிறைய நேரத்துல அவங்க கையில கொஞ்சம் பணம் இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் சரீர சுகம் ஓரளவு இருக்கு, இந்த மாதிரி ஓரளவு இருக்கு அவங்களுக்கு. அதனாலதான் அவங்க வந்து ரொம்ப பெருசா இது பண்றது இல்லை. ஆனா அந்த செகண்ட் குரூப் பாத்தீங்கன்னா அப்படி இல்லை, அவங்க ரொம்ப சீரியஸா தான் இருக்காங்க. அவங்களுக்கு கர்த்தருடைய உதவி கண்டிப்பா தேவை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, நீ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்ன கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அதுதான் பெரிய டிஃபரன்ஸ். Though he is there, we are used to this for a long time. புரியுதா என்ன சிச்சுவேஷன்? தனியா ஹேண்டில் பண்ணி நம்ம தான் பண்ணணும்ன்றது வந்து லாங் டைம்னா, நான் என்ன சொல்றேன், 6000 வருஷம் மனுஷ ஆதாமுக்கு அப்புறம் இருக்கிற வரலாறு, சரித்திர வரலாறு, மனுஷ வரலாறு, உலக வரலாறுல இது this is so real and natural. இது எங்கிறது வரும், இது எப்படி வரும், அது எப்படி வரும், அப்ப இது வரலாம், என்ன பண்ண போறோம்? இந்த என்டையர் ஜேர்னில உங்களோடு நடந்து வருகிறவர், இல்லைன்னா உங்களை நடத்தி செல்கிறவர் உங்களுடைய நல்ல மேய்ப்பர். அவர் உங்களை விட்டு விலகுறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை. வனாந்தரத்தை இவங்க நடந்தாங்கன்றது வந்து நிறைய நேரம் வந்து வெறும் அதை மட்டும் பார்த்தா அது ரொம்ப பரிதாபமா இருக்க மாதிரி இருக்கு, பயங்கரமா இருக்க மாதிரி இருக்கு. 40 வருஷமா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ வனாந்தரம் நடந்து வந்த, ஆனா உன் கால் வீங்கவில்லை, உன்னுடைய சட்ட பழசா போகல. அப்படி ஒரு மிகவும் கவனத்தோடு அவர்களை நடத்தி கொண்டு வந்த கர்த்தர் அவர்களும் நடந்து வந்தார். சரி, நிறைய நேரம் வெறும் வனாந்திரத்தை மட்டும் பார்க்கும்போது அவங்க ஏதோ ரொம்ப கொடூரத்தை அனுபவிச்சது மாதிரி தெரியுது. ஆனா அப்படி இல்ல, கர்த்தர் அவங்களோட நடந்து போயிட்டு இருந்தது. கூடவே மோசேட்ட சொன்ன அந்த வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் ஒரு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் வார்த்தை மாறாமல் அவர்களோடு நடந்து வந்து கொண்டிருந்தார். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமா இருக்கிற தேவனா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னத்தை நாடுகிறோம், உம்முடைய சமூகத்தை நாடுகிறோம், உம்முடைய கிருபைகளை, இரக்கங்களை நாடுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிற தேவனா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் இதை பார்க்கிறவர்கள், இனிமேல் பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் உடைய பிரசன்னத்தை புதிய விதத்திலே உணர்வார்களாக. உங்களுடைய கரத்தின் கிரியைகளின் மூலமாக உடைய பிரசன்னத்தை அனுபவிப்பார்களாக. கர்த்தாவே, எங்களுடைய பேசுவீராக. ஆண்டவரே, இந்த பேசப்படுகிற வார்த்தைகளை அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உறுதிப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். எங்கள் இருதயங்களை அனல் மூட்டி எழுப்பிவிடும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 10. மெய்யாகவே ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவனோ அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்து இருக்கிறபடியால் அவனுக்கு அந்நியருடைய சத்தியத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த ஊமை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. அதனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் எங்களுக்கு வாசல் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகள் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான்.
அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் அறியால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படுவான். நானே நல்ல மெய்ப்பெண், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பெருமாம். நான் என் ஜீவனையும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். 26 வாசிக்கிறேன். ஆனாலும் யோவான் 10 வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அதுல இருந்து சில வசனங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடியால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளின் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நான் அந்த இல்லாதவைகள் இருக்கிறது போல அழைப்பது எப்படி அப்படின்றது பேசிட்டு இருந்தேன். அது பேசிட்டு இருக்கும்போது அதுல இந்த இது பத்தி நாங்க ஒரு 2 இது பேசினேன், இந்த கர்த்தர் அவருடைய மெய்ப்பார் அப்படின்றத பத்தி. சோ அதை பற்றி கொஞ்சம் ஆளாக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இது நான் அந்த மீட்டிங்ஸ் சொன்ன மாதிரி இது ஒரு முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டா இருக்குது. அதாவது வெறும்னா கர்த்தரன் மெய்ப்பர்ன்றது ஒரு தனியா பார்க்காம, how does it fit in the scheme of everything else, அதாவது இந்த கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். அதாவது மற்ற எல்லா சத்தியங்கள், இப்ப நம்ம ராஜ்யத்தை பத்தி பேசுகிறோம், ஆளுகையை பத்தி பேசுறோம், டொமினியன் பத்தி பேசுறோம், விசுவாசத்தினாலே மேற்கொள்கிறத பத்தி பேசுறோம். சோ இந்த காரியங்கள் முதல்ல இப்ப இந்த வருஷத்துக்கு தீம் இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளுதல், சத்துருவை கொள்ளையிடுதல் அப்படின்னு நம்ம தீமா வச்சிருக்கிறோம். சோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மத்தியிலே கர்த்தரன் மெய்ப்பர் அப்படின்றது எப்படி எங்க ஃபிட் ஆகுது, அது ஏன் முக்கியமானது என்பதை பார்க்கலாம். ரொம்ப ஒரு வெரி இம்பார்ட்டன்ட், நான் சொன்ன மாதிரி இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஸோ இது ரொம்ப அவசியமானது. இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத பத்தி நான் விசுவாச வாழ்க்கையில இருக்கிற 2 எக்ஸ்ட்ரீம்ஸை பத்தி சொல்றேன். there are 2 extremes that people live in, both are not very right. ரெண்டும் அவ்வளவு சரியில்லை. ஸோ 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கிறது மத்தியில நாம் வாழ வேண்டும் என்பதை பற்றியும் நாம் பார்க்கலாம் இன்றைக்கு இந்த சத்தியத்தின் அடிப்படையில. ஆவியானவர் தான் நான் பேசுற காரியங்களை உங்களுக்கு சரியான விதத்திலே கொண்டு சேர்க்கும்படியா உதவி நாடுகிறேன். ஏன்னா நான் ஒன்று பேசுறேன், அது சரியானது உங்களுக்கு புரியணும், அதை வைத்து நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும், அப்பொழுதுதான் அது பிரயோஜனமாக இருக்கும். சரி, கிறிஸ்தவ உலகத்துல பாத்தீங்கன்னா, இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்ல ஜனங்கள் வாழ்கிறார்கள். ஒரு குரூப் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரன் மெய்ப்பர் என்கிறத வெறும் ஒரு உணர்ச்சிகளின் அடிப்படையிலே அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். சரி, சில பேருக்கு அது கூட தெரியல, சும்மா பேரளவு தெரியும். சில பேருக்கு ஓரளவு கொஞ்சம் டீப்பரா போய் கர்த்தரன் மெய்ப்பர் அப்படின்றது ஒரு உணர்ச்சிகள் அடிப்படையிலே இருக்கிறார்கள், உணர்ச்சி பூர்வமான கிறிஸ்தவர்கள். சோ அவங்களுக்கு கர்த்தரை மெய்ப்பரா நினைக்கும் ஒரு மனதில் ஒரு சந்தோஷம் வருகிறது, மனதில் ஒரு ஆனந்தம் வருகிறது. நான் சொன்னது போல உணர்ச்சி பூர்வமாக கர்த்தரை மெய்ப்பரா இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இமோஷனல் சாட்டிஸ்பாக்சன் அதுல கிடைக்குது. அதாவது ஓகே, இப்ப அவங்க சின்ன பிள்ளைல இருந்து அதெல்லாம் கேட்டிருப்பாங்க, அது மாதிரி பாடல்களை பாடி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதை பத்தின பாடல்கள்லாம் நிறைய பாடல் இருக்குது. கர்த்தர் மெய்ப்பர்ன்றது நிறைய பேர் சண்டே ஸ்கூல்ல இருந்தோ இல்லைன்னா சின்ன வயதுல இருந்தோ இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்டிருப்பாங்க. சோ இந்த மாதிரி பாடல்களை கேட்டு சந்தோஷப்படுறது, ஆர் ஒரு இமோஷனல் லெவல்ல இதை அறிந்து கொள்வது. இமோஷனல் லெவல்ல அறிந்து கொள்வதுன்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அதை தாண்டி அவங்க அது மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, எதுவுமே இருக்காது. ஆல் தே நீட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை பத்தி எதிர்பார்ப்பு இல்லை. அதுதான் சொல்றேன், நீங்க தப்பா புரிஞ்ச கூடாது. ஏன்னா இப்ப நீங்க நிறைய பேர் சரியா தான் இருக்கீங்க, நான் சொல்றதை கேட்டு நீங்க வேற மாதிரி நினைச்ச கூடாது, ஐயோ நம்மளும் அப்படிதான் இருக்குமோ, இல்ல நீங்க அப்படி இல்லை. அதாவது நீங்க கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்கறீங்களா? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். கர்த்தருடைய கரத்துல இருந்து நன்மைகளை எதிர்பார்க்கறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நன்மை எதிர்பார்க்கறேன், ஏதோ சும்மா தோராயம் எதிர்பார்க்கறது இல்லை, சீரியஸா அவர் உதவி செய்யலைன்னா உங்க வாழ்க்கை ஆபத்து இருக்குன்ற மாதிரி அந்த அளவுல எதிர்பார்க்கறீங்களா? அப்படி எதிர்பார்க்கிற யாருமே இமோஷனல் லெவல்ல இருக்கிறவங்க கிடையாது. நான் சொல்றது, அவங்களுக்கு கர்த்தர்ட்ட பெரிய லெவல்ல எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது. சரியா? அது பெருசா ஒரு உதவி செய்யணும்னு எந்த அவசியமும் அவங்களுக்கு கிடையாது, ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்யணும் கிடையாது. சோ ஒரு இமோஷனல் சாட்டிஸ்பாக்சனுக்காக, ஒரு திருப்திக்காக, இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு என்ன, ஆஃப்டர் லைஃபுக்காக, இந்த பூமியில இருக்கோம், அப்புறமேட்டு நம்ம ஒரு நாள் பரலோகத்துக்கு போறோம், மரிப்போம், அப்பொழுது அவர் மெய்ப்பரா இருக்கிறார் அப்படின்றதுல, அவரை மெய்ப்பர்ன்றதுல அந்த வகையிலே
அந்த விதத்திலே அறிந்து கொள்ளுகிறவர்கள் ஒரு குரூப், ஒரு சாரார் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். சோ அவங்க நிறைய இந்த மாதிரி கர்த்தர் மெய்ப்பர் அப்படின்ற செய்திகள்லாம் கொஞ்சம், அதெல்லாம் சொன்ன மாதிரி செய்திகளோ பாடல்களோ இதெல்லாம் கொஞ்சம் கவனிப்பாங்க, கொஞ்சம் கேட்பாங்க. ஆனா அவங்க பெருசா அதுல இருந்து எதிர்பார்க்கல. அதாவது the Lord is my shepherd, கர்த்தரன் மெய்ப்பர் அப்படின்றதுல வந்து அவங்களுக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா அதுல ஒண்ணு ரொம்ப டீப்பா இருக்க மாதிரி அவங்களுக்கு எதுவும் தெரியல. புரியுதா? அவரை வந்து ஒரு ஒரு இமோஷனலி ஒரு சாட்டிஸ்ஃபை பண்றவாரு. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இது நிறைய பேருக்கு தேவைப்படுது. இமோஷனல் சாட்டிஸ்பாக்சன், ஒரு திருப்தி, மனதளவிலே ஒரு ஆத்ம அளவிலே ஒரு திருப்திக்கு, ஏதாவது ஒரு உணர்ச்சிகள் அடிப்படையில ஒரு திருப்தி, ஒரு செக்யூரிட்டி இருக்கணும்ன்றதுக்காக நிறைய பேர் நிறைய இடத்த போறாங்க. நிறைய மத குருக்கள் தான் வந்து இந்தியாவில கூட ஒருத்தர் இருக்காரு. ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் நைட்டு நடனம் ஆடிட்டு இருப்பாரு, பயங்கரமா ஆடுவாரு. அவர் நிறைய சொல்றாங்க, தெரியல என்ன பண்றாரு, ஆடுவாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு பெரும் கூட்டம் போகுது. அமெரிக்கால தான் ஒரு குரூப் கிளம்பி வருது. ஏன் வருது அப்படின்னா ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்பாங்க. எதையாவது சொல்லுவார் அவர், அதெல்லாம் கேட்டு அவன் தலையடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. அதுக்கு ஒரு குரூப் போகுது. அன்பார்ச்சுனேட்லி நிறைய கிறிஸ்டியன்ஸ் நீங்க அந்த லெவல்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து ஏன் சர்ச்சுக்கு போறாங்க, ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது, ஒரு திருப்தி. சரி நம்ம அப்புறம் இல்லைன்னா ஒரு குரூப்ஸ்ல இருப்பாங்க, நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க, அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் வச்சுப்பாங்க. இது உலகத்தாரும் பண்றாங்க, கிறிஸ்தவர்களும் பண்றாங்க. சோ அது எதுக்குன்னா ஒரு திருப்திக்காக, பெரிய லெவல்ல எதுவும் எதிர்பார்க்கறது கிடையாது. ஒரு கம்யூனிட்டி சொல்றாங்களா அந்த லெவல்ல இருக்குது, அவ்வளவுதான். அந்த கம்யூனிட்டி ஃபீலிங், ஒரு செக்யூரிட்டி, இது வந்து பாபேல் கோபுரத்துல இருந்து இருக்கு. கம்யூனிட்டியை வச்சு ஒரு செக்யூரிட்டி ஏற்படுத்திக்கிறது இந்த ஒரு நேச்சர். சோ இந்த மாதிரி ஒரு இது வந்து இவர்கள் வந்து இருக்காங்க ஒரு கிறிஸ்தவர்கள். நான் வந்து 2 சார்ட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் செட் பத்தி சொல்லியிருக்கேன். இவங்க வந்து என்ன, the Lord is my shepherd ன்றது எப்படி 2 பேர் பாக்குறாங்க அப்படின்றது, 2 விதமான விசுவாசிகள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப் இது. இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி நாட் மச் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த ஷெப்பர்ட். ஏன்னா ஷெப்பர்ட்னா என்னன்னு அவங்களுக்கு ரொம்ப டீப்பாலாம் தெரியாது. கேள்வி கேட்டாங்கன்னா கரெக்ட் ஆன்சர்ஸ் கூட சொல்லுவாங்க. ஆனா அதை பத்தின ஒரு ஆழமான புரிதலோ ஒரு எதிர்பார்ப்போ இவர்களுக்கு கிடையாது. ஸோ இது ஒரு குரூப் இருக்காங்க. இன்னொரு குரூப் இருக்காங்க. அவங்க எப்படின்னா தே ஆர் வெரி சீரியஸ் அபவுட் ரிசல்ட்ஸ். ஓகே, அவங்களுக்கு உண்மையிலே கர்த்தரை விட்டா வேற வழி இல்லை. ஓகே, அந்த லெவலில் இருக்கவங்க, அவங்களுக்கு உண்மையிலே கர்த்தருடைய காரியங்கள் மூலமாக தான் அவங்களுக்கு விடுதலை வேணும், நம்பிக்கை இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னு உறுதியா நம்புறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க கையில இருக்கிறத வச்சு அவங்களால அச்சீவே பண்ண முடியாது எதுவுமே. இந்த ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு நிறைய நேரத்துல அவங்க கையில கொஞ்சம் பணம் இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் சரீர சுகம் ஓரளவு இருக்கு, இந்த மாதிரி ஓரளவு இருக்கு அவங்களுக்கு. அதனாலதான் அவங்க வந்து ரொம்ப பெருசா இது பண்றது இல்லை. ஆனா அந்த செகண்ட் குரூப் பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. அவங்க ரொம்ப சீரியஸா தான் இருக்காங்க. அவங்களுக்கு கர்த்தருடைய உதவி கண்டிப்பா தேவை. ஓகே, அவர் இல்லாம அவங்களால செய்ய முடியாது அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. அவங்க சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. ஆனால் அவர்கள் இந்த மேய்ப்பர்ன்ற அந்த ரெவலேஷன் இல்லைன்னா அந்த டைமென்ஷன், நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு, சரியா? சோ டைமென்ஷன்ஸ் என்ன எப்படி சொல்லலாம், பரிமாணங்கள். தமிழ்ல பரிமாணங்கள்னு சொல்றதோட நான் உங்களுக்கு எப்படி சொல்றது கரெக்டா புரியுற மாதிரி, பரிமாணங்கள் கூட எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியாது. அது ஒரு ஆல்மோஸ்ட் தியாலஜிக்கல் டேர்ம். இப்போ வந்து எப்படின்னா, இது அந்த அந்த பழைய மீட்டிங்ல சொன்னேன், அதே மாதிரி அதே எக்ஸாம்பிள் திரும்ப சொல்றேன், இதுதான் கொஞ்சம் புரியும். ஓரளவு எல்லாருக்கும் இந்த மூவிஸ்ல வர மல்டிபிள், இப்போ ஒரே ஆளு பல இதா கேரக்டர் நடிப்பாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒரு ஆக்டர் இருக்காரு, 10 நடிச்சிருந்தார் ஒரு படத்துல, 10 வேர்ஸ்ல வருவாரு. அந்த மாதிரி அது மாதிரி வந்து 10 கேரக்டர் ஒரே ஆள் தான். ஆனா அந்த மூவி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கும், ஒவ்வொரு வேலை இருக்கும், ஒரு இதா பண்றாங்க. அந்த மாதிரி அதுல சில நெகட்டிவ் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் அவர் பண்ணாரு. ஆனா ஆண்டவர் வந்து அப்படி இல்லை, நெகட்டிவ் கேரக்டர் இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆனா அவருக்கு பல டைமென்ஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கிறது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். பிதா அப்படின்னு ஒரு டைமென்ஷன் இருக்கு. பிதா, தகப்பன், நம்முடைய பிதா. சோ இயேசு கிறிஸ்து காட்டுறாருல லூக்கா 15ல, ஓடி வந்து கட்டி அரவணைக்கிறார், நம்ம நேசிக்கிறார். சோ அந்த அந்த டைமென்ஷன் ஒன்று இருக்கு. வெரி பவர்ஃபுல் டைமென்ஷன், ரொம்ப முக்கியமான டைமென்ஷன், தேவையான டைமென்ஷன். ஆனா அதுக்கு ஆல்மோஸ்ட் கான்ட்ராரியா ஆப்போசிட்டா இருக்க இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. அது என்னது? லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ் டைமென்ஷன், சேனைகளின் கர்த்தர். ஓகே, எனவே இது பிதா, அது இயேசு கிறிஸ்துவை குறிக்குது, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருந்தாலும் திரியேகத்தில் இருக்கிற இவர்களுக்குள் ஏன் இந்த 2 கேரக்டர்ஸ்குள்ள எவ்வளவு பெரிய வித்தியாசம்? இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கோங்களேன், ஏன் நீங்க பிதா ஏதோ பிரிச்சு போயிருக்கிறதுல இயேசு கிறிஸ்துவ எடுத்தா அவருக்கே பல டைமென்ஷன்ஸ் இருக்கு, சரியா? சோ ஆனா ஒவ்வொன்றும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப நசரேனாகி இயேசுன்றது ஒரு டைமென்ஷன். அவர் அந்த பூமியில வரப்போ அதுக்கு ஒரு வேலை இருந்தது, ஒரு காரணம் இருந்தது. அதுக்காக அந்த நசரேனாகி இயேசு என்கிற அதுல வந்தார் அந்த டைமென்ஷன்ல. அதுவும் தெய்வீகமான டைமென்ஷன் தான். அது ஏதோ சாதாரணமானது கேவலமானது கிடையாது, அதுவும் முக்கியமானது. ஏன்னா ஏன் அதை வந்துதான் அவர் சிலுவைக்கு போனார். இஸ்ரேல் தேசத்துல வந்து பிறந்தார், யோசேப்பு மரியாள் குடும்பத்துல வளர்ந்தார், அப்புறம் நாசரேத்துக்கு போனார்,
அப்புறம் வந்து சிலுவைக்கு போனாரு, சிலுவையில போய் மரித்தார். ஸோ நசரேயனாகிய இயேசுன்றது முக்கியமான டைமென்ஷன். ஆனா அதுக்கும் யோவான் வந்து வெளிப்படுத்தல் முதல் அதிகாரத்தை அவர் பார்க்கறதும் டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப 2 வேற வேற ஆளா? இங்க அவர் மார்பிள சாய்ந்திருந்தவன், இங்க அவரால் நிக்கவே முடியல, கீழே விழுந்துட்டான். அவர் பார்த்தபோது செத்தவனை போல விழுந்தேன்றான். அவர் என் கையை பிடிச்சு தூக்கி விட்டு, நான் முந்தினவரும் பிந்தினவராக இருக்கிறேன், ஆல்பா ஒமேகாவும் இருக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றான். சோ இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா there are multiple dimensions. இதுல கிறிஸ்தவர்களோட பிரச்சனை என்னன்னா, ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு இது மட்டும் தான் சொல்றதுதான் ப்ராப்ளமே. இது மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. See the thing is, ஒரு டைமென்ஷன் பத்தி ஆண்டவர் உங்கள்ட்ட டீச் பண்ணும்போது அதை பத்தி நிறைய பேசுவார். சம்டைம்ஸ் அந்த டேட்டா சோ ஓவர்வெல்மிங்கா இருக்கும். அன்லெஸ் யூ ஆர் நாட் ஷ்ரூட், யூ வில் ஸ்டார்ட் திங்கிங் திஸ் இஸ் த ஒன்லி திங் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. வேற ஒண்ணுமே இல்லை போலன்றீங்க. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இப்ப இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வந்து அந்த காட்லி டைமென்ஷன்ஸ்ல இந்த ஃபாதர் என்ற டைமென்ஷனை எடுத்து எங்கோ ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. த ப்ராப்ளம் இஸ் பைபிளை தாண்டி வெளியே போயிடக்கூடாது. தட்ஸ் த ப்ராப்ளம். ஓகே, அவர் பிதான், அவர் அன்பா இருக்கிறாரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதை கொண்டு போய் அவர் வந்து எல்லார்ட்டையும் அப்படித்தான் இருக்காரு, அவர் அப்படின்னு சொல்லி தேவனே இப்படிதான் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அப்போ ஒருத்தர் ரட்சிக்கப்படாதவன்ட்டே இப்படிதான் இருக்காரு அப்படிலாம் சொல்றது வந்து பைபிளை தாண்டி போடுறது. கிறிஸ்துவ அறியாதவனுக்கும் அறியாதவன் எல்லார்ட்டையும் அவர் பிதாவா தான் இருக்கு. அப்படி பைபிள் எங்கேயுமே சொல்லல. ஒரு வசனத்தை எடுப்பாங்க, அவர் எல்லாரும் மேலும் மலையை பிரிய பண்ணி, அது வந்து அவருக்கு சிருஷ்டிகர்த்தா, அது இன்னொரு டைமென்ஷன், அது சிருஷ்டிகர்த்தான் டைமென்ஷன். இப்ப அவர் வந்து இப்ப மழை எல்லாருக்கும் பெய்யணும்னு ஆண்டவர் செட் பண்ணி வச்சிருக்காரு. அவன் நல்லவனோ கெட்டவனோ பாவியோ துன்மா இருக்கணும், மழை பெய்யட்டுன்னு அவர் செட் பண்ணி வச்சிருக்காரு. அது அவர் சிருஷ்டிகர்த்தா அப்படின்ற டைமென்ஷன். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நம்ம பாடுறோம் பார்த்தீங்களா, அந்த சர்வ சிருஷ்டியும் உடையவர். who owns everything, who in fact set everything in motion. இப்ப சூரியன் வந்து டெய்லி கிழக்குல உதிக்கணும் அவர் எழுதி வச்சிருக்காரு, நியமத்தை வச்சிருக்காரு, அது பாட்டுக்கு உதிக்கும். ஸோ அது வந்து இப்ப இந்த இன்னைக்கு நான் போக மாட்டேன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாவிகளா இருக்காங்க போக மாட்டேன், அதுவா முடிவு எடுக்காது. ஆண்டவரா நினைச்சா அதை நிறுத்தலாம், அது வேற விஷயம். ஆனா அதுவா முடிவு எடுக்காது, அது வரத்தான் செய்யும். அதை தான் அது சொல்லுதே தவிர இட் டசன்ட் சே இப்படிதான் இருக்காரு. ஸோ எல்லார்ட்டையும் அன்பா இருக்காரு அப்படின்னு பிதாவா இருக்காருன்னு எல்லாருக்கும் ஒரு பிதான்னு பைபிள் எங்கேயுமே ஒரு வசனம் கூட கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சிருஷ்டிகர், ஆனால் எல்லாருக்கும் ஒரு பிதா கிடையாது. பிதா யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார். சோ அப்ப என்னன்னா, ஒரு டைமென்ஷன் பத்தி ஆண்டவர் உங்கள்ட்ட நிறைய பேசுவாரு. பேசும்போது மற்றதை வந்து அது இல்லைன்னு மாதிரி சொல்லிடக்கூடாது. சோ இந்த 2வது குரூப் நாம் சொல்லிட்டு இருக்கலாம், இவர்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் நிறைய காரியங்களை அவர்கள் சாதிக்க விரும்புகிறார்கள், நிறைய காரியங்களில் ஜெயம் எடுக்க விரும்புகிறாங்க, நிறைய கன்ஃபஸ் பண்றாங்க, நிறைய பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வித்தவுட் காட் தே கேனாட் லிவ் அப்படிலாம் தெரியுது. ஆனா அங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, இந்த காட் இஸ் மை ஷெப்பர்டுன்ற அந்த டைமென்ஷன் எங்கேயோ மிஸ் ஆயிருது. அதை விட்டுறாங்க. அதை விட்டுட்டு எல்லாம் அவங்க சொந்த முயற்சியில இருக்காங்க, அவங்களுக்கே தெரியல நிறைய நேரத்துல. ஓகே, நீங்க இங்க பாத்துட்டு இருக்கவங்களும் சில பேர் வந்து நீங்க சொல்லலாம், நான் வந்து ஃபெய்த்ல கன்ஃபஸ்லாம் பண்றேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே ஒரு மாதிரி என்னமோ மாதிரியா இருக்கு. பிசாசு உங்களுக்கு எதிராக போராடலாம், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ளவே வந்து எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு, எம்டியா இருக்க மாதிரி இருக்கு. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் கரெக்டா சொல்லணும்னா, நானா தனியா இருக்க மாதிரியே இருக்கு. உங்களுக்கு இன்னும் வெற்றிகள் வராம இருக்கலாம், ஓகே, அதுக்கு காலதாமதம் ஆகலாம், அது இன்னும் வராம இருக்கலாம், அதை பத்தி நான் சொல்லல. ஆனா என்ன சொல்றேன்னா, இந்த ஜேர்னி யூ ஃபீல் கம்ப்ளீட்லி லெஃப்ட் அலோன். யூ ஃபீல் யூ ஹேவ் டு ஃபெண்ட் யுவர் செல்ஃப். நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். த என்டையர் ப்ரெஷர் இஸ் ஆன் யூ. ஓகே, அப்படி இருக்கு. என்ன பண்ணனே தெரியலங்க, என் தலையில தான் எல்லாம் அப்படி வந்து ஒரு பாறாங்கலத்துக்கு உங்க மேல போட்டு அமுக்கி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. இது விசுவாச ஜேர்னின்றீங்க, எல்லாம் ஓகே தாங்க, நானும் விசுவாசிக்கிறேன் நம்புறேன், ஆனா இப்படி இருக்குதே, எனக்கு வந்து அப்படியே என் தலையில எல்லாம் உட்காந்து அமுக்குதே என்னை போட்டு, எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கரெக்டா தான் எல்லாம் பண்றேன், நான் எல்லாம் ஜெபம் பண்றேன், வசனத்தெல்லாம் எடுத்து அறிக்கை பண்றேன், எனக்கு ஆண்டவர் எல்லாம் செய்வார் நான் சொல்றேன், எல்லாமே செய்யறேன், ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் தான் எல்லாத்தையும் தூக்கி இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு, என்னால முடியல. இந்த மாதிரிலாம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களையும் அறியாமல் நீங்கள் கர்த்தர் மெய்ப்போர் என்கிற அந்த ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்திலிருந்து வெளியே போயிருக்கீங்கன்னு அர்த்தம். இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி. ஓகே, நீங்க வந்து பெரிய பெரிய இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், நான் ஜலிய கவனிக்கலாம், எனக்கே இந்த ப்ராப்ளம் வந்துடும். புரியுதா? போதகரா இருக்கலாம், அவரு சபையில ஒரு பல பேருக்கு ஒரு ஆறுதலா இருக்கலாம், 500 பேர் அவர் சபையில இருக்காங்க, 500 பேருக்கு அவரு சரியான நல்ல மனுஷங்க, நல்லா உதவி செய்வாங்க. ஆனா அவரு வந்து எல்லாருக்கும் மேய்ப்பரா, நல்ல மேய்ப்பரா இருக்கலாம், சபையோட மேய்ப்பரா, சபையை நல்லா கவனிச்சுட்டு இருக்கலாம் அவரு. ஆனா அவருக்கு மேய்ப்பர் தேவை. சரியா? இந்த இந்த ஒரு பெரிய ஒரு அம்பரலா மாதிரி, ஒரு கொடை மாதிரி, இது கீழே தான் அவர் இருக்கணும், எல்லாருக்குமே தேவை. இதுல இருந்து வெளியே வந்தா அவருக்கே ப்ராப்ளம்.
அவரு நிறைய பேருக்கு உதவி செய்யலாம், எல்லாம் மற்றவங்க அவருக்கு பத்தி நல்லாவே சொல்லலாம், எல்லாரும் வந்து சாட்சி சொல்லலாம், ஐயா நல்லதாங்க, நல்லா இருக்கும்னு. ஆனா ஐயா நல்லா இருக்காரா? ஒரு பெரிய ஊழியக்காரர் இறந்து போனாரு. இறந்து போனோடனே அவர் அவர் ரொம்ப ஃபேமஸ். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் வந்திருந்தாரு இதுக்கு. அவர் வந்து சொல்லிட்டு போனாரு, அங்கிள் எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணாரு, அங்கிளுக்கு ப்ரேயரே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஸோ அந்த மாதிரி சில நேரத்துல சரியா. ஸோ நான் ஏன் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, பெரிய ஆட்கள் அவங்க மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க இல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு பெரிய லிஸ்டே இருக்கும். ஆனாலும் அவங்கள வந்து அவர் ரஜினி சொன்னது 100% ரைட்டா தப்பா நான் அதுக்குள்ள போக விரும்பல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, தட் கேன் ஹேப்பன், குவைட் ஈஸிலி இட் கேன் ஹேப்பன். ஓகே, இப்போ யூஎஸ்ல ஸ்கேண்டல்ஸ்லாம் வருது பாருங்க. பெரிய பெரிய ஆட்கள் அவங்கலாம் வந்து பெரிய பாஸ்டர்ஸ், அவங்க மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பெரிய லிஸ்டே இருக்கும், கண்டிப்பா இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க அவங்க ஊழியத்துல. ஆனா அவங்க இதுல மாட்டுறாங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. சோ உலகத்துல இருக்க என்ன சொல்லிடுறான், இவங்க பாத்தீங்களா நாங்க முதவே சொன்னோம் இவங்கலாம் ஃப்ராடுன்னு எதாவது மாட்டாங்க. அப்படி இல்ல, அவங்கலாம் ஃப்ராடுன்னு கிடையாது. they have been helping a lot of people but they have moved out of that cover. இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல, சில பேர் சொல்றாங்க நீங்க வந்து என்னோட கவருக்குள்ள வாங்க, நான் உங்களை கவர் பண்ணிக்கிறேன். எனக்கு அதை பத்திலாம் தெரியாதுங்க. ஆனா எனக்கு ஒரு கவர் தெரியும், கவர் ஆஃப் த ஷெப்பர்ட். கர்த்தர் என் மெய்ப்பர் என்கிற அந்த பெரிய ஒரு அம்பரலா இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம வெளியே நமக்கு தெரியாம போயிடுறோம். ஏன் அது போறோம் அப்படின்னா, நான் சொன்ன நல்லவர்கள் வல்லவர்கள் கூட போயிடுறாங்க சிலர். ஏன் அவளுக்கு போறாங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப நாள் அப்படி இருந்து பழகிட்டோம். ஆதாமுடைய ஃபால்ல நடந்த மெயின் டிசப்ஷன் என்னன்னா, அந்த ஃபாலே ஒரு டிசப்ஷன், அது ஒரு பிசாவுடைய வஞ்சகத்தினால விழுந்துட்டான். அவனுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட், அதாவது அது டிசப்ஷன் சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் லோன்லினஸ் அண்ட் செப்பரேஷன் ஃப்ரம் காட். ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆஃப் பீயிங் செப்பரேட்டட் ஃப்ரம் காட். அந்த ஃபீலிங் வந்து அன்னைக்கு அவனுக்கு இருந்துச்சு. அன்னைக்கு அவனுக்கு இருந்தது நியாயம்தான். ஏன்? தேவனை விட்டு இவன் வெளியே வந்து விட்டான். கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள இல்லாம போயிடுச்சு. The spirit that God gave died. It's not no longer it was active or alive. அவனுக்குள்ள ஆக்டிவா இல்ல. ஆவி இல்லாததுனால அவன் வந்து தேவனை விட்டு பிரிஞ்ச இடத்துக்கு வந்துட்டான். ஓகே, பவுல் வந்து எழுதுறாரு பாத்தீங்களா, கிருபை நின்று விழுந்தீர்கள். அது முதல்ல ஆதாம் தான் விழுந்தது, கிருபை இருந்து விழுந்தது. First person to fall from grace was Adam. He fell. So it was natural for him and it was a reality for him to experience that kind of loneliness and pressure to provide for himself, to take care of himself, to lead his life. அவன் வாழ்க்கை வாழ்றது, அவனுக்கு தேவையானவர்களை சந்திப்பது, அவனுக்கானது எல்லாம் செய்யறது, அதெல்லாம் வந்து அது வந்து அவனுக்கு வந்து ஒரு இயல்பான அது ஒரு ரியாலிட்டி. அவனுக்கு அதுதான் அவனுடைய ரியாலிட்டி. He cannot do anything else apart from that. சரியா? சோ ஆண்டவரா ஏதாவது அவன்கிட்ட எப்பயாவது பேசினா உண்டு. அது ஆண்டவரா பேசுறாரு. அவரு மிகுந்த இரக்கத்துடையவா இருக்கிறபடினாலே விழுந்து போனதா இருந்தாலும் அவன்கிட்ட வந்து பேசுறாரு. அதுக்கப்புறமும் பேசுறாரு. அவன் சந்ததிகிட்டையும் பேசுறாரு. அவன் சந்ததியில வந்து ஆதாம தானே நோவாட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. சோ அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு, விழுந்து போனாலும் பேசுறாரு. ஆனா அப்படி அவர் வந்து பேசாத பட்சத்திலே, இல்லைன்னா அவர்களோடு பேசி, அது பாருங்க, அவங்களுக்கு வந்து இவ்வளவு பயமும் கலக்கமும் ஒரு மாதிரியா அன்ரியலிஸ்டிக்கா அவங்க அன்ரியலிஸ்டிக்கா ஒரு ஃபர்ஸ்டேக்கனா அவங்க இருக்கிறதுனாலதான், அந்த ஸ்டேட்ல இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை ஃபீல் பண்றதுனால உடன்படிக்கை அதனாலதான் பண்ணாரு. நோவாவோட பண்ணாரு, ஆபிரகாமோட பண்ணாரு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பயம் நிறைய இருந்தது. ஏன்னா ஆதாமோட ஃபால்ல இருந்து அந்த அப்படியே ஃப்ளோ ஆயிட்டு வருது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கும் அது இருக்குது. சரியா? நாமும் அதே லைன்ல தான் வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நமக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, நீ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்ன கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அதுதான் பெரிய டிஃபரன்ஸ். Though he is there, we are used to this for a long time. உங்களுக்கு புரியுதா என்ன சிச்சுவேஷன்? தனியா ஹேண்டில் பண்ணி நம்ம தான் பண்ணணும்ன்றது வந்து லாங் டைம்னா, நான் என்ன சொல்றேன், 6000 வருஷம் மனுஷ ஆதாமுக்கு அப்புறம் இருக்கிற வரலாறு, சரித்திர வரலாறு, மனுஷ வரலாறு, உலக வரலாறுல இது திஸ் இஸ் சோ ரியல் அண்ட் நேச்சுரல் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் நான் தான் என்னை பார்த்துக்கணும், எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்றது, நானே தன் கையை தனக்கு உதவின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி வந்து என்னை நான் பார்த்துக்கணும், என் வாழ்க்கைக்கான நான் தான் பண்ணணும், வேற யார் பண்ணுவா அப்படின்ற அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த ஒரு 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 தாட் ப்ராசஸ் சொல்லலாம். தாட் பண்ணது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, அது ஒரு அறம் மைண்ட்ல அண்ட் இமோஷன்ஸ்ல பர்டிகுலரா. இது வந்து அங்க இருந்து இருக்கு, ஆதாம் காலத்துல இருந்து இருக்கு. ஓகே, சோ அப்படி ஆதாம் காலத்துல இருந்து அது இருக்கிறதுனாலே நமக்குள்ளாகவும் நாமும் கிறிஸ்துவை அறிகிற வரைக்கும் நாமுமே வந்து கிறிஸ்து இல்லாத ரியாலிட்டியில தான் இருந்தோம். சரியா? கிறிஸ்துவை அறிந்து அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வது. நீங்க ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம்.
ஓகே, நீங்க வந்து சர்ச்சுக்கு போயிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா till you came to a point where you really understood him as your savior and you surrendered your life to him. அவரை வந்து ரட்சகராய் ஆண்டவராய் அறிந்து கொண்டு அவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற அந்த நாள் வரைக்கும் நீங்களும் வந்து கிறிஸ்துவோட இருந்தீங்கன்னு சொல்ல முடியாது. பிரிக்கப்பட்ட நிலையில இருந்தீங்க. சோ உங்க மனதும் உங்கள் ஆத்மா நம்ம எல்லாருக்குமே வந்து தானாக செய்யறது, நமக்கு நம்மளதான் நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்றதுல ரொம்ப நாள் இருந்துருச்சு. சரி, இப்ப என்ன நடக்குதுன்னா, ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே சில அற்புதங்கள் நடந்திருக்கும். சில நேரம் அவரை அனுபவித்திருப்போம், அவரை ருசித்திருப்போம். அப்படி இல்லவே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா சில நேரங்களிலே தாமதங்கள் வர ஆரம்பிக்குது. சில நேரங்களிலே நாம் விசுவாசிக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம், நம்ம கன்ஃபஸ் எல்லாம் கரெக்டா பண்றோம், கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம பேசுறோம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்களை நீங்க சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு செய்வீங்க அப்படின்னு சொல்றோம். தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு வந்திருக்கலாம், இல்ல நீங்களே பைபிள் படிக்கும்போது கர்த்தர் கூட பேசியிருக்கலாம். இப்படி பல காரியங்கள் மூலமாக உறுதியா நீங்க நம்புற சில காரியங்களை நீங்க அறிக்கை செய்து நீங்க ஜெபித்து இருக்கலாம். ஆனா அது இன்னும் பதில் வராமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது, அப்படி டிலே ஆயிட்டே இருக்கும்போது சத்ரு வருகிறான், பொய்யன் வருகிறான், திருடன் வருகிறான். அவன் வந்து என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, உங்ககிட்ட வந்து சொல்றான், பாத்தியா உனக்கு ஒண்ணும் நடக்கல, உனக்கு லேட் ஆகுது, அப்ப நீ தான் எதையாவது பண்ணணும் அப்படின்றதுக்குள்ள ஸ்லோவா இந்த எண்ணத்தை போட ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா, இப்ப நமக்கு வேற எதுவும் தெரியாது, சரியா? நமக்கு வேற யார்கிட்டயே போயோ எதுவும் பண்ணவும் தெரியாது, வர முடியாது, அப்படி இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த விசுவாச பயணத்தை நம்ம நினைச்சுக்கிறோம், அதை will take the pressure of the faith journey also on us. See, taking responsibility for your faith journey is one thing. Taking pressure for your faith journey is something else. ரெண்டும் டிஃபரெண்ட். ஓகே, ஒன்னு என்ன, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வது, அது ஒண்ணு. ஆனால் உங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு இன்னும் அழுத்தம், அந்த பிரஷர் உங்க மேல போட்டுக்கிறது ரெண்டுக்கும் என்னங்க டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ்னா, விசுவாச வாழ்க்கைக்கான பொறுப்பெடுத்துக் கொள்வதுனா என்ன, நம் விசுவாசத்திலே வளர்ந்து விசுவாசத்தின் மூலமாய் ஜெயம் எடுத்துக் கொள்வதற்காக சில தீர்மானங்கள் எடுப்பது ஒண்ணு, அது தேவை. என்னென்ன தீர்மானங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஓகே, நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தினம் ஒதுக்கி ஆண்டோட உட்காந்து ஜெபிக்க போறேன், எனக்கு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, இருந்தாலும் நான் ஜெபிக்க போறேன், நான் நிறுத்த போறது இல்லை, தொடர்ந்து அவரோட ஐம் கோயிங் டு ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித், அவரோட நான் உறவாட போறேன், அவரோட பேச போறேன், அவருடைய காரியங்களை சொல்ல போறேன், அவர் சத்தத்தை நான் கேட்க போகிறேன் என்று ஜெபிப்பது, அவருடைய வார்த்தையை தியானிப்பது, இல்லைன்னா நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இது மெடிடேஷன் ஆஃப் பிளட் ஆஃப் ஜீசஸ், மெடிடேட் பண்றது, இந்த மாதிரி தீர்மானங்கள் எடுக்கிறது ஓகே. ஆனா எது நாட் ஓகேனா, ஐயோ இன்னும் நடக்கலையா அப்படின்னு, நடக்குதா நடக்கலையா அதை பார்த்துட்டு நடக்காததுனால சூழ்நிலைகளும் மற்ற காலம் ஏற்படுத்துற அந்த ப்ரெஷர், அப்ப அது அப்படியே உங்க மேலேயே போட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி, இல்லைன்னா அதை போய் யாரோ உங்க குடும்பத்தில் இருக்கவங்களையோ யார் மேலேயோ அதை போய் காட்டி விரக்தியில உட்காந்து இப்படி இருக்கிறது வந்து டேக்கிங் ப்ரெஷர். அந்த டிலேயினுடைய பிஞ்சை ஃபீல் பண்ணி அது நிமித்தம் ஏற்படுகிற அந்த அழுத்தத்தினால இருக்கிறது ப்ரெஷர். இப்ப சில பேர் சொல்லலாம் என்கிட்ட, நீங்க கேட்டுருக்கும் போது, do you think I have an option? I don't have an option, brother. எனக்கு வேற வழி இல்லை, நான் வேணையா ப்ரெஷர் எடுத்துட்டு இருக்கேன். என் சிச்சுவேஷன் வந்து நீங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு, நான் என்ன சந்திக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு, எத்தனை காரியங்கள் குறித்து பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு, எல்லாம் என் பொறுப்பு தானே. என் குடும்பத்தை நான் தானே பிரதர் பார்க்கணும், நான் தானே குடும்பத்தை கவனிக்கணும், வேற யார் கவனிப்பா? என் வேலையை நான் தானே பார்க்கணும். இப்ப எனக்கு வேலை இல்லைன்னா நான் தானே வேலை தேடணும், வேற யார் தேடுவா? இதுல எப்படி ப்ரெஷர் இல்லாம இருக்குது? ப்ரெஷர் வரதானே செய்யும். ஓகே, இந்த இடத்துலதான் இப்படி நீங்க கேள்வி கிடையாது, எனக்கும் பதில் கிடையாது, டைரக்டா என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்னா, இந்த இடத்துல, அதாவது நீங்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய விடுதலை இல்லைன்னா உங்களுடைய பதில் உங்களை தாண்டி ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, உங்களால ரீச் பண்ண முடியல, அங்கதான் இருக்கு அந்த பதிலோ விடுதலையோ, வாட் எவர் பிரேக் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இருக்குது. நீங்கள் இருக்கிற இடத்திற்கும் உங்களுடைய விடுதலைக்கும் ஓகே நடுவிலே மேய்ப்பர் இருக்கிறார். The shepherd is standing between you and your destiny, between you and your answer, between you and your solution. உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்க எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எது உங்களுடைய எந்த ஆசீர்வாதத்துக்காக விரும்பி கொண்டிருக்கிறீர்களோ, இல்லைன்னா அது உங்களுக்கு அவசியம். இன்னைக்கு ஆல்ரெடி சில பேர் சொல்றாங்க, பிரதர் எனக்கு நேத்தே தேவைப்பட்டுச்சு, பிரதர் இன்னைக்கு இல்ல, நேத்தே தேவைப்பட்டுச்சு, போன மாசமே தேவைப்பட்டுச்சு, என்னைக்கோ நடந்திருக்கணும், இன்னும் நடக்கல. ஓகே, அந்த டிலே, அந்த வெயிட்டிங் ஆர் அந்த கன்ஃபியூஷன், அதற்கும் உங்களுக்கும் நடுவிலே மேய்ப்பராகிய கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். சோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்களா அப்படியே கடந்து அங்க போறது இல்ல, நீங்கள் உங்கள் மெய்ப்பரை சார்ந்து மெய்ப்பரை நம்பி போறதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கையும் அதுதான். நான் அன்னைக்கே சொன்னேன், இப்ப நான் வந்து ரொம்ப
யாரா ஒருத்தர் ஒரு ப்ரீச்சர் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஸ்டோரி சொல்றாங்கன்னா ஐ பே அட்டென்ஷன், ஐ லிசன் a lot to them. Why they are doing that? Why they are able to be successful? ஏன் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க? ப்ரீச்சர் மட்டும் இல்லை, எனி பிலீவர் ஹூ சேஸ் நான் வந்து எனக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்காரு, நிறைய ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்கள நான் ரொம்ப கவனிப்பேன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிப்பேன். இந்த விசுவாசத்தை ரொம்ப அடிச்சு பேசுறாங்க பாத்தீங்களா, ஸ்ட்ராங்கா ரியலா அவங்க வாழ்ந்து ஜெயிக்கிறவர்கள், ஜெயித்தவர்கள் நிறைய ஸ்டோரிஸ் தே ஹேவ், லைக் ஜெரி செவல், கெனத் கோப்லாண்ட் ஒரு ஜெசி டூப்லாண்ட், இவங்க பெரிய பெரிய ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒன் திங் காமன் வித் ஆல் தீஸ் பீப்புள், அவங்க மெசேஜ் நல்லா கேட்டு பாருங்க, ஒரு விஷயம் அடிக்கடி வருவாங்க. The Lord spoke to me. கர்த்தர் என்னோட பேசினார், கர்த்தர் சத்தத்தை கேட்டேன். They are having a very very practical relationship with God. ஓகே, ஜெரி செவல் சொல்லுவாரு எந்த அளவுக்கு அவர் கான்ஃபிடன்ஸ் இன் காட் இருக்குன்னா, ஒரு டைம் சொன்னாரு ஒரு பிளேன் யாரோ கிஃப்ட் பண்ணிருக்காங்க, சரியா? அவரு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிளேனை அன்னைக்கே யாருக்கோ கொடுக்க போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஆண்டவர் சொல்றாருன்ற மாதிரி அவர் தோண ஆரம்பிச்சிருச்சான். அப்புறம் ஆண்டவரோட சொன்னாரா 2 years நீ யூஸ் பண்ணிக்கோ, 2 years அப்புறம் நான் ஒருத்தர் கொடுக்க சொல்ல கொடுத்துருந்தேன். இது வந்து அது வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு வைங்களேன். தட்ஸ் பிகாஸ் தேர் இஸ் a very strong relationship with God there. தேவனோட மிக ஆழமான ஒரு உறவு இருக்கிறது அவர்களுக்கு. அதனால அப்படி கொடுக்க முடியுது, இல்லைன்னா கொடுக்க முடியாது. பிளேனை கொடுப்பீங்களா? பிளேன் என்ன ஒரு பைக்கை கொடுப்பீங்களா? இருக்காது, கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியுதுன்னா பிகாஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். சோ விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கா ஒருத்தவங்களுக்குன்னா உண்மையிலேயே அவர்கள் கர்த்தரை மேய்ப்பரா அறிந்திருக்கிறார்கள். அண்ட் அவங்க விசுவாச ஜேர்னில அவங்க தனியாவே இல்ல. சில பேர் எதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்க பேசும்போது இந்த மாதிரி செய்திகளை கேட்கும்போது அதுல போராட்டம் இருக்கு, யுத்தம் இருக்குன்றதெல்லாம் எடுத்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, போராட்டம் இருக்கா இருக்கு, யுத்தம் இருக்கா இருக்கு, ஆனா எதுவுமே தனியா கிடையாது. You are not alone at any point. You don't have to be, you are not alone. இப்பதான் பிசா சொல்லுவான், சரி அப்படிதான் ஏன் உனக்கு என்ன நடக்கல? கர்த்தர் இருக்காரு சொல்றாருல, ஓகே அப்பனா ஏன் நடக்கல? இப்ப பிரச்சனை என்னன்னா, அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, உனக்கு என்ன நடக்கல இல்ல, அப்ப கர்த்தர் கூட இல்ல, அவருக்கு உன் மேல அக்கறை இல்லை. பேதுரு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு, ப்ரெஷர் ஆயிடுச்சு கடல்ல போயிட்டு இருக்கும்போது. ஏன்னா ஓவர்வெல்மிங் ஆயிடுச்சு, புயல் அடிக்குது, காத்து அடிக்குது. அவன் முதல் நினைச்சிட்டு இருந்தா, இல்ல நம்ம எல்லாம் அனுபவப்பட்ட ஆளு, நமக்கு இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, இந்த கடல்ல நிறைய நாள் நம்ம இதெல்லாம் படகு ஓட்டிருக்கோம், இந்த எத்தனை புயலா பார்த்திருக்கோம், அதெல்லாம் அடங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அடங்கலோடனே வாயில் என்ன வருது? இயேசு எழுப்பி, இயேசு அங்கதான் இருக்காரு, அவர் எழுப்பி என்ன சொல்றான்? ஐயரே நாங்கள் மடிந்து போகிறதுக்கு உங்க அக்கறை இல்லையா? சோ பிசாசு பாருங்க அப்படிதான் சொல்றான். என்ன சொல்றான்னா, வந்து உனக்கு நடக்கல இல்ல, லேட்டா இல்ல, அப்ப கர்த்தர் உன் கூட இல்ல, கர்த்தர் உன் மேல அவ்வளவு அக்கறையா இல்ல. ஓகே, அதெல்லாம் வந்து என்ன சொல்லிடுவான்னா, நீ ரொம்ப நீ சரியில்லை, நீ இதுக்கு தகுதியே இல்லை, உனக்கு கிடைக்காது. சரி, நான் எப்பயுமே சொல்ற மாதிரி, we can always improve, there is always room for improvement. Okay, but if you are hearing a voice saying you will never get it, it's not from God. God will never tell you, he will never tell you will never get it, சொல்லவே மாட்டார். Unless and until you have given up faith and you are totally, அப்படினாலும் உங்ககிட்ட பேச மாட்டாரு, அப்படி சொல்ல மாட்டாரு. ஓகே, so it's impossible for God to come and tell you, உனக்கு தருவேன்னு சொன்னா அதே கர்த்தர் உன்கிட்ட வந்து நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வாய்ப்பே இல்லை, சொல்ல மாட்டாரு. அந்த ஒரு chaotic situation இருக்கு பாத்தீங்களா, chaotic passage between you where you are standing right now and where is your destiny. ஒரு 1000 கேள்வி இருக்கு நடுவுல. இது எங்க இருந்து வரும், இது எப்படி வரும், அது எப்படி வரும், அப்ப இது வரணும்னா என்ன பண்ண போறோம்? இந்த என்டையர் ஜேர்னில உங்களோடு நடந்து வருகிறவர், இல்லைன்னா உங்களை நடத்தி செல்கிறவர் உங்களுடைய நல்ல மேய்ப்பர். அவர் உங்களை விட்டு விலகுறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை. உங்களை விட்டு விலகுறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை. ஒரு தடவை சொல்லிட்டாரு, எபிரேயர்ல 13ஆவது அதிகாரத்துல எழுதுறாரு, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, ஆகையால் நான் தைரியம் கொண்டு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் இடத்துல எதை போட்டு உங்களுக்கு ஏன் பிரச்சனை பண்ண போட்டுவாங்க? இந்த கவர்மெண்ட் எனக்கு என்ன செய்யும்? இந்த பேங்க் எனக்கு என்ன செய்யும்? இந்த அரசாங்கம் எனக்கு, இந்த நிறுவனம் எனக்கு என்ன செய்யும்? இல்லைன்னா இந்த பிரச்சனை எனக்கு என்ன செய்யும்? இந்த வியாதி எனக்கு என்ன செய்யும்? ஏன்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அவர் இருக்கார். இந்த வெளிப்பாடு மிக 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 முக்கியம். இது வந்து நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி, தாவீது ராஜா, கூஜா இல்ல, ராஜா, பவர்ஃபுல் கிங். அவன் சொல்லுகிறான் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறாங்க, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். ஏன் ஒரு ராஜாக்கு என்ன வேணும்? எல்லாமே இருக்கே. அவன் ஏன் சொல்லணும் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான்னு? எல்லாம் இருக்கிறாள் தான் சொல்றான் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான்னு. ஏன்னா ராஜாவே இருந்தாலும் மேய்ப்பர் ரொம்ப தேவை. இது வந்து இட் இஸ் நாட் சம்திங் ஜெரிசல் சொல்லுவாரு,
சில ரெவலேஷன் பத்தி சொல்லி சொல்றாரு, யூ கேனாட் மூவ் அவுட் ஆஃப் திஸ் ரெவலேஷன் ஆர் க்ரோ அவுட் ஆஃப் திஸ் ரெவலேஷன். யூ ஆல்வேஸ் நீட் இட் ஆல் யுவர் லைஃப். கர்த்தரன் மேய்ப்பராய் எப்பயாவது இருக்கிறார் கிடையாது, சில நேரம் இருக்கிறார் கிடையாது. சரி, நம்ம வந்து ரொம்ப தேவைப்பட்டாதான் அவர்கிட்ட போறோம், அது வேற விஷயம். ஆனா தாவீது சொல்றான், அவர் ராஜாவா இருந்தாலும் அவருக்கு மேய்ப்பர் தேவை என்று சொல்லுகிறான். யூ நெவர் கோ டு a place where you don't need a shepherd, because Christian walk is not a walk where you walk alone. பர்டிகுலர்லி நான் சொல்றது வந்து, நிறைய பேர் அதை நான் சொன்ன மாதிரி திரும்ப சொல்றேன், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, விசுவாச வார்த்தை விசுவாச வாழ்க்கை அப்படின்னு போனாலே இந்த மேய்ப்பர் இல்லாம தனியா போறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நான் அதாவது இவங்க எப்படி இன்னும் சொல்ற பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தே திங்க் நம்ம இப்படி கரெக்டா இருக்கலாம், கன்ஃபர்ஸ் பண்ணா வந்துடும் அப்படின்னு. சி, கரெக்டா கன்ஃபர்ஸ் பண்ணணுமா, கன்ஃபர்ஸ் பண்ணணும். நான் அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன். ஃபெய்த் கன்ஃபெஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் ஃபெய்த் கன்ஃபெஷன் ஸ்டாண்ட் ஆன் a foundation called the shepherd. விசுவாச அறிக்கைகள் முக்கியம். நான் நிறைய சொல்லியிருக்கேன். கரெக்டா பேசணும், விசுவாசத்துல பேசணும், அவிசுவாசம் பேசக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிறது எப்படின்னு அத்தனை மெசேஜ் பேசியிருக்கேன். அதுல நிறைய பத்தி பேசியிருக்கேன். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இவைகள் எந்த ஆதாரத்தின் மேல் நிற்கிறது என்றால், கிறிஸ்து என் மேய்ப்பர், கர்த்தரன் மேய்ப்பர் என்கிற ஆதாரத்தின் மேலேதான் இவைகள் நின்று கொண்டிருக்கிறது. இதுதான் ஃபவுண்டேஷன். பர்டிகுலரா நான் சொன்ன மாதிரி பயங்கரமான கேள்விகள், பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியிலே, பயங்கரமான கேள்விகள், எதிர்மறையான காரியங்கள் மத்தியிலே நீங்க கேட்க எப்படி கடப்பீங்க பிரதர்? எனக்கு நீங்க சொல்லலாம், இங்க இருக்க நிறைய பேர் நீங்க வந்து சில சிச்சுவேஷன் சொல்லணும், பிரதர் சிச்சுவேஷன் நான் என்ன பண்ணுவேன், இப்படி இருக்கு பிரதர் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. இத்தனை கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? என்னால யோசிச்சு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்னே ஒண்ணு சொல்ல முடியும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதுதான் பதில். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதுதான் பதில். திரும்ப சொல்றேன், கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதுதான் பதில். விசுவாசத்தை அதிகமா போதிக்கிறவர்கள் ஃபவுண்டேஷனா பைபிள்ல பேசுற ஒரு பெரிய முக்கியமான பேசேஜ் ஒன்று இருக்கு. ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு திருஷ்டாந்தம் அதை பவுல் எடுத்து எழுதுறாரு. என்னது? இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்துல வந்தப்ப நடந்த சம்பவம். காதேஷ் பர்னேயா அப்படின்ற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோர்தானை கடக்க போகிற இடம். அது காதேஷ் பர்னேயா யோர்தானோட பார்டர். அதை தாண்டுனா எரிகோ. அங்க இருந்து the quest will begin. விசுவாச பயணம், விசுவாச யுத்தங்கள் ஆரம்பிக்க போகுது. faith, battles of faith is going to begin. அந்த பார்டர்ல வரும்போது 12 பேரை மோசே அனுப்புகிறார் உள்ள பக்கத்து. என்னாகும் 13 அதிகாரத்தை இதை பத்தி நீங்க பார்க்க முடியும். 13-14 இப்ப 12 பேரை மோசே அனுப்புகிறார் அந்த தேசத்தை போய் சுத்தி பார்த்துவாங்கன்னு. சுத்தி பார்த்து வந்தவங்கல 10 பேர் துர்ச்செய்தி சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்னா, அந்த தேசம் போக முடியாது, நான் போய் சுதந்திரிவது கஷ்டம். ஓகே, ஏன்? அங்க ராட்சதர்கள் இருக்கிறான், அங்க யானாக்கியர் இருக்கான், அவன் இருக்கான் அப்படின்னு பெரிய லிஸ்டா போட்டாங்க. இது பெரிய தேசம், பயங்கரமா இருக்கு, எங்களுக்கு பார்த்தா அப்படியே பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, வயிறுலாம் நடுங்குது பிரதர் அப்படின்றான். வாய் நடுக்குது, வயிறு நடுக்குது, பார்த்தாலே நடுங்கிட்டேன் பிரதர், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டான். அதை எல்லாரும் நம்பி எல்லாம் எழுதிட்டாங்க. ஆனா யோசுவா காலேபும் விசுவாசத்துல பேசுறாங்கன்றதை எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க. யோசுவா காலேப் சொன்னாங்க, இல்ல நம்ம போலாம் சுதந்திரிக்கலாம்னு சொன்னாங்க. அது மட்டும் தான் சொன்னாங்களா? என்ன டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கும்? என்ன டிஃபரன்ஸ்? யோசுவாவின் இருதயமும் காலேபின் இருதயமும், அவர்கள் மோசையோடு கூட நடந்தவர்கள், லீடர்ஸ்ன்றப்போ மோசையோட அதிகமாக இன்டராக்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. யோசுவா நமக்கே தெரியும், அவன் மோசையோட பிஏ. ஸோ இன்னைக்கு வந்து சில பேர் சொல்றாங்க, காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா அங்க மேல யாரையாவது போய் தாஜா பிடிச்சா அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோசுவா வந்து மோசைக்கு பிஏ மருந்தவர். அதனால 12 பேர்ல போட்டாரு. எப்ராயிம் கோத்திரத்து வந்து ஆளு சரியான ஆள் தான், நல்ல ஆள் தான். சோ அதனால போட்டாரு, யோசுவா தூக்கி போட்டாரு போஸ்ட்ல. சோ இவங்க 2 பேரும் மோசையோட அதிக நேரம் செலவிட்டு இருக்கணும். கண்டிப்பா யோசுவா செலவிட்டார், நமக்கு தெரியும். காலேபும் பண்ணிருக்கணும், லீடரா இருந்ததுனால. பிரபு, அந்த கோத்திரத்தின் பிரபு காலேப். சோ இவர்கள் இருவரும் மோசையோடு இருந்தது மட்டும் இல்ல, கர்த்தரை பற்றி புரிந்து வைத்திருந்தார்கள். அவர்களுடைய 2 பேருடைய இருதயமும், கர்த்தர் என்னுடைய ஆதாரம், கர்த்தர் என்னுடைய பலன், கர்த்தர் என்னுடைய நம்பிக்கை. அதாவது அவர் தான். இப்ப ஆபிரகாம் வந்து ஆண்டவர் ஆதியாகமம் 15 சொன்னாரு, ஐ ஆம் யுவர் ஷீல்ட் அண்ட் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட் அப்படின்னாரு. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். நான் உனக்கு கேடகத்தை மகா பெரிய பலனையும் தருவேன்னு சொல்லல, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். 1 சாமுவேல் 30 சாரி 1 கொரிந்தியர் 1:30 சொல்லுது, கிறிஸ்துவே நமக்கு
கிறிஸ்து வந்து நமக்கு ஞானத்தையும் பலனையும் தருகிறான்னு சொல்ல, கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் பலனும் ரட்சிப்பும் அவரே 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 அவரே. சரி, நிறைய நேரம் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, விசுவாச அறிக்கை எப்படி இருக்குன்னா, ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். ஓகே, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்துல ஒரு காரியம் வேணும், ஒரு 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 பணம் வேணும், இல்லைன்னா ஒரு 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 சுகம் வேணும், ஏதோ ஒண்ணு, சம்திங் யூ நீட். ஓகே, ஒரு ஜாப் வேணும், வாட் எவர், எப்படி ஒருத்தருக்கு ஒரு நீட் இருக்கு. அந்த இப்ப நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுறோம்னா, ஓகே வாட் ஐ நீட் இஸ் தட் ஜாப், ஓகே வாட் ஐ நீட் இஸ் தட் திங். ஸோ நம்ம அறிக்கைகள் வந்து நம்ம அதை சொல்லி அறிக்கை பண்றோம். இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் தப்பில்லை. ஸ்பெசிஃபிக்கா நம்ம கர்த்தர் நமக்கு காட்டியிருக்கிற சொன்ன வார்த்தையின்படி எழுதி வச்சு பேசுறதோ அறிக்கை பண்றதோ எதுவுமே தப்பில்லை. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுடைய பதில் என்பது இந்த மெய்ப்பருக்குள் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். So though you are confessing something or want something or declaring something, அதெல்லாம் ஒரு சைடு இருக்குது, இல்லைன்னு சொல்லல, இருக்குது. அதே நேரத்திலே உங்கள் கண்கள் எப்பொழுதுமே மெய்ப்பர் மேல் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவரிடமிருந்து தான் எல்லாம் வருது. உங்களுடைய ஜெயம் எங்கிருந்து வருகிறது? அவரிடம் தான் இருக்கிறது. உங்களுடைய சந்தோஷம் எங்கிருந்து வருகிறது? அவர்கிட்ட தான் வருது. உங்களுடைய whatever is that we're looking for is coming from him. So we look to him. See, I forgot who gave this quote. Pastor Sam சொல்லுவாரு. அந்த கோட் வந்து யாரு சொன்னாங்க தெரியல. I think John Oliver நினைக்கிறேன். I don't know. If you look at the problem, you will be overwhelmed. ஓகே, உங்களுடைய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க, அழுதுவீங்க, ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கு. உங்களுடைய தீர்வை நோக்கி பார்த்தாலும் அதுக்கு எது தீர்வோ அதை நோக்கி பார்த்தா அதுவும் ஓவர்வெல்மிங்கா இருக்கு. ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ ஓவர்வெல்மிங், ப்ராமிஸ் இஸ் ஆல்சோ ஓவர்வெல்மிங். So look to the promiser. Okay, look to the promiser. அதாவது ப்ராப்ளமும் பெருசு, சொல்யூஷனும் அதோட பயங்கரமா இருக்கு. யோசித்து பார்த்தாலே அப்ப என்னதான் பண்றது? தீர்வாகிய தேவனை நோக்கிப்பார், அவர்தான் தீர்வு. ப்ராமிசர், வாக்கு பண்ணினவர். ஆபிரகாம் சாராலும் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி. அப்ப எப்படி வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் நம்ப முடியும்? வாக்கு பண்ணினவரை பார்த்தா தானே நம்ப முடியும். இது இந்த வாக்கு பண்ணினவர் அவரை வர்ணிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஏன்னா பவுல் எழுதும் போது அந்த ஆள் உண்மையிலே நல்லா படிச்சது, மூளையை ஒழுங்கா யூஸ் பண்ணிருக்காரு, சூப்பரா எழுதிட்டாரு. ஏன்னா வாக்கு தேவனை நம்பி அப்படிலாம் சொல்லாம வாக்கு பண்ணினவர் அப்படின்னா அவருக்குள்ள வாக்கு தத்துவம் இருக்கிறது. வாக்கு தத்துவத்தை விட்டு போக்கஸை எடுக்கல, அது வாக்கு தத்துவத்தை விட்டுட்டு, அதான் முதல் ஃபர்ஸ்ட் குரூப் சொல்ற மாதிரி அவர்களுக்கு வாக்கு தத்துவம் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கர்த்தருக்கும் வாக்கு தத்துவத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, கர்த்தருக்கும் ஆசீர்வாத சம்மந்தம் கிடையாது. கர்த்தர் ஒரு ஜஸ்ட் இமோஷனல் சப்போர்ட் ஃபார் தட். ரொம்ப சோகமா இருந்தேன், என்ன பண்ணேன், கர்த்தர்கிட்ட போனேன், அப்படியே ஒரு ஆறுதல் பிரச்சனை வந்துட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து பெருசா எதுவும் எதிர்பார்க்கறதே கிடையாது. சோ வாக்கு பண்ணினவர்னு சொல்லும் போது வாக்கு தத்தம் அவருக்குள்ளதான் இருக்கு. வாக்கு பிளஸ் பண்ணினவர், வாக்கு பண்ணினவர். அப்ப வாக்கு தத்தம் நான் விடல, அறிக்கையை நான் விடல, என்னோட அறிக்கையை நான் மாத்தவே இல்லை. என் அறிக்கையை நான் உறுதியா பற்றிக் கொள்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறவர், என் வாயின் வார்த்தையின்படி செய்கிறவர், என் வாயின் வார்த்தையின்படி மலைகளை பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுகிறவர், இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இதெல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் நான் சொல்லும் போது அவரை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், அவர் என் கண் முன்பாக இருந்து கொண்டே இருக்கிறார். தாவீது சொல்கிறான், அவரை எப்பொழுதும் என் கண் முன்பாக நான் வைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து who mastered faith, can we say that? அவர் பூமியில இருக்கும்போது அவர் வந்து விசுவாசத்துல வந்து வல்லவரா இருந்தார். கரெக்டா? ஏன்னா விசுவாசத்துல அவரால் வந்து விசுவாச கொள்கையோ கோட்பாடுகளோ அவருக்கு நல்லா தெரியும். அவர் அதை ஆபரேட் பண்ணவர், அவர் சொல்லி கொடுத்தவர். எந்த அளவுக்குனா அசால்ட்டா பேதுருவை பார்த்தே போய் தூண்டில போடு, மீன் எடு அப்படின்னு சொன்னவர். இப்படிப்பட்டவர் சொல்லுகிறார், பிதா என்னோடயே இருக்கிறார்ன்றார், அவர் என் கூடயே இருக்கிறார்ன்றார், நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன்றார், அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன்றார். ஏன்? அதுல இருந்து இதுக்கு பலன் வருது. உங்களுக்கு புரியுதா? அதுல இருந்து மெய்ப்பர் என்னோடு இருக்கிறார், மெய்ப்பரை நடத்துகிறார். அதே மாதிரிதான் அழகான வார்த்தை மெய்ப்பர் என்றார். ஏன்னா மெய்ப்பர் என்றவர் வந்து அவர் தான் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்றவர், அவர் தான் பாதுகாக்கிறவர். ஒரு ஆட்டுடைய A to Z மெய்ப்பர் கையில இருக்கு. ஆடுக்கு ஏதாவது பிரச்சனையா அவர் உதவி செய்யறாரு, ஆடுக்கு ஏதாவது தேவையா அவர் வந்து கொடுக்குறாரு, ஆடு ஏதாவது எங்கேயா போகணும்னு ஆசைப்படுதா அவர் கூட்டிட்டு போறாரு. என்ன ஒரே டிஃபரன்ஸ், ஆடுக்கு வந்து
இது ஒரு 5 அறிவு உள்ளது. அதுக்கு சுயமா இது கிடையாது. ஆனா நமக்கு எப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு 5 அறிவு இல்ல. நமக்கு 6 அறிவு, ஆவிய சேர்த்தா 7 அறிவு கூட இருக்கு. ஆனா அந்த அறிவை வைத்து நாம் என்ன சொல்லுகிறோம்னா, கர்த்தாவே என் மேய்ப்பராயிரும் என்று சொல்லுகிறோம். எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். இதை நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். ஆனால் நீர் என்னை நடத்தி செல்லும் என்று அவரிடமே நாம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த யோசுவா காலேப் சொன்னதை நல்லா கவனிச்சு பாருங்க. ஓகே, யோசுவா காலேப் சொல்றத பாத்தீங்கன்னா, யோசுவா காலேப் சொல்றது, நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள், உண்மைதான். ஆனால் அந்த தைரியம் எங்கே இருந்து வந்தது? அவன் என்ன சொல்றான்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறான். நான் சுதந்திரிப்பேன், நிச்சயமா நான் எடுத்துக்கொள்வேன். ஓகே, நான் மேற்கொள்வேன். இப்ப நம்ம சொல்றோம், இழந்தையெல்லாம் திருப்பிக் கொள்வோம், சத்துரை கொள்ளிடும். எஸ், இட் இஸ் கோனா ஹேப்பன். வை? பிகாஸ் காட் இஸ் வித் அஸ். ஏன் இதெல்லாம் செய்வோம்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யோசுவாட்ட சொன்னாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன்? எதனால? நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நல்லா கவனிங்க, என்ன சொன்னாரு? பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன்? எதை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு தைரியமா? நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எடுத்துட்டு. ஏன்? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவரின் மெய்ப்பரா இருக்கிறார் அப்படின்ற அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து நம்மளே அறியாம விலகி, ஒன்லி எம்பசிஸ் ஆன் வேர் ஆர் யூ கோயிங். ஒன்லி எம்பசிஸ் எதுல போயிருது? நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சூழ்நிலை என்ன, அதுக்காக நம்ம என்ன அறிக்கை செய்யணும், என்ன ஜெபிக்கணும் அப்படின்றதுல மட்டுமே போக்கஸ் போயிருது. முழு கவனம் அதுல மட்டும் போயிருது. எதை விட்டுறோம்? ஆழமான அஸ்திபாரமாகிய கர்த்தரன் மெய்ப்பர் என்பதை நாம் விட்டு விடுகிறோம். சத்துரு இப்படி செய்யறான், நம்மள ஏமாத்திடுறான், கவனம் திருப்பிடுறான். நம்ம இதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். See, some people are focusing on the problem. Some people are focusing on the promise. But we have to focus on the promiser. Promiser. வாக்கு பண்ணினவர் மேல் கவனம். யோசுவாவும் காலேபுக்கும் அவர்கள் கவனம் சரியான இடத்துல இருந்தது. அவங்க சொன்னாங்க, இல்ல கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர் நம்ம மேல் பிரியமாயிருந்தால் நிச்சயமா கொடுப்பாரு. சோ நமக்கு ஒன்னே ஒண்ணு நம்ம பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்ன்றத அதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்முடைய மனதை அதிலே செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதை நாம் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். அதை பற்றி நாம் ஜெபிக்க வேண்டும். அதை பத்தி மெயினா ஜெபிக்கணும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்பட மாட்டேன்? எந்த தைரியத்தை சொல்றேன் அதை? பிகாஸ் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலம் உமது தடி மனை தேட்டம். சரி, புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல ஆவி இல்ல, அதனால அவங்க பாவம், அவங்களுக்கு ஆண்டவர் கூட இல்லை, ஒண்ணும் பண்ண முடியாது. புதிய ஏற்பாட்டுல ஆவி வந்துருச்சுல, அதனால ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நோ நோ நோ, நாட் லைக் தட். The reason the Spirit is given to make you understand your union with God and His presence with you. ஆவி ஏன் அருளப்பட்டது? 2 காரணம். ஒன்னு, தேவனுக்கு உங்களுக்கு இணைப்பை, இப்பொழுது ஆவியினால் ஏற்பட்ட இணைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, அதன் மூலமாக, அந்த இணைப்பின் மூலமாக அவர் உங்களோடவே இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆவி கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன், இப்ப வெளிப்படுத்தல் எடுத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அது நிறைய வருது. ஜெயம் கொள்ளுகிறனோ வருது. ஒரு நார்மலா படிக்கும் போது ஏதோ என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லாம் அது ஒரு மனுஷன் மேல அவ்வளவு பிரஷர் இருக்கு, அவனை பத்தி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு போல, இதெல்லாம் அவன்கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அது எதிர்பார்க்கிறது உண்மையாக இருந்தாலும் எதிர்பார்ப்பு சும்மா எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் நம்மோடு இருந்து கிரியை செய்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரபலம் பண்ணினார்கள். என்னாச்சு? கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து அற்புத அடையாளங்களினால் தன்னுடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். சோ இன்றைக்கு உங்களுக்கு நான் முக்கியமா என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, தேவன் ஆண்டவராகிய இயேசு உங்கள் மெய்ப்பராய் இருக்கிறார். உங்கள் மெய்ப்பராய் இருக்கிறார். நீங்கள் போய்கொண்டிருக்கிற வழியை அவர் அறிவார்.
பழைய ஏற்பாட்டுல எனக்கு இந்த உபாகமத்திலாம் மோசம் பேசுற சில காரியங்கள் ரொம்ப ஆழமா ரொம்ப அழகா இருக்கும். அவன் சொல்லுகிறான், நீ வருகிற இந்த பயங்கர வனாந்தர வழியா நடந்து வருகிறதை அவர் அறிவார். வேகமா எடுத்து வாசிக்கிறேன் பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி அது. உபாகமம் உபாகமம் 1 அதிகாரம். சரியா? அதுல வந்து 31 பாருங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளை சுமந்து கொண்டு வருவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரையிலும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அடுத்து, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழி உங்களுக்கு காட்டவும் இரவிலே அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்ப இன்னொரு இடத்துல வருது, அதை நான் எடுக்க முடியல. இப்ப அதுல என்ன ஒரு ஆண்டவர் சொல்லுவாருன்னா, உபாகமத்துல தான் மோசே சொல்றாரு, நீ நடந்து வருகிற பயங்கர இந்த வனாந்தர வழியை அவர் அறிகிறார். சர்ப்பங்களும் தேள்களும், யோசித்து பாருங்க, சர்ப்பங்களும் தேள்களும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள், இதெல்லாம் டேஞ்சரஸ் திங், ஆளை கொல்லக்கூடிய காரியங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிற இந்த பயங்கர வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறாய், இதை அவர் அறிந்திருக்கிறார். அப்புறம் இங்க சொல்றாரு, இதை அறிந்ததுனாலே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வரும்போது கர்த்தர் சுமந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நீ போற இந்த வனாந்திரத்துல, கானான்ல இல்ல, இது வனாந்திரத்தையே சொல்லிட்டு இருக்காரு, வனாந்திரத்திலே நீ போகிற இந்த வழியிலே நீ தங்க வேண்டிய இடத்தை பார்க்கறதுக்கு கர்த்தர் முன்னாடி போயிட்டு இருந்தாரா. அப்புறம் போக வேண்டிய வழியை காட்டுறதுக்காக முன்னாடி போயிட்டு இருந்தாரா. ஓகே, வனாந்தரத்தை இவங்க நடந்தாங்கன்றது வந்து நிறைய நேரம் வந்து வெறும் அதை மட்டும் பார்த்தா அது ரொம்ப பரிதாபமா இருக்க மாதிரி இருக்கு, பயங்கரமா இருக்க மாதிரி இருக்கு. 40 வருஷமா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ வனாந்தரம் நடந்து வந்த, ஆனா உன் கால் வீங்கவில்லை, உன்னுடைய சட்ட பழசா போகல. அப்படி ஒரு மிகவும் கவனத்தோடு அவர்களை நடத்தி கொண்டு வந்த கர்த்தர் அவர்களும் நடந்து வந்தார். நிறைய நேரம் வெறும் வனாந்திரத்தை மட்டும் பார்க்கும்போது அவங்க ஏதோ ரொம்ப கொடூரத்தை அனுபவிச்சது மாதிரி தெரியுது. ஆனா அப்படி இல்ல, கர்த்தர் அவங்களோட நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. கூடவே மோசேட்ட சொன்ன அந்த வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் வார்த்தை மாறாமல், ஓகே, மாறாமல் அவர்களோடு நடந்து வந்து கொண்டிருந்தார். வார்த்தை மாறாமல், அவர் சொன்ன வார்த்தையை மீறாமல். இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய பிரச்சனை என்ன? டியூட்ரானமி 8:15 இருங்க எடுக்கிறேன், வாசிப்போம். ஏன்னா ரொம்ப நல்ல வசனம். ஓகே, இது எக்ஸாக்டா அந்த வசனம் இல்ல, பட் இருந்தாலும் திஸ் இஸ் ஆல்சோ நியர்பை வருது, வாசிக்கலாம். உன்னுடைய பின்னாட்கள் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய், ஓகே ஆல்மோஸ்ட் நான் எதிர்பார்த்த அது வசனம் தான் நினைக்கிறேன். வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த அற்புதங்களை நம்ம ஸ்டாண்ட் அலோனா பார்க்காம, அதாவது ஸ்டாண்ட் அலோனா என்ன, வனாந்தரம் தண்ணி வந்துச்சு அப்படி சொல்றது ஒண்ணு, மேகஸ்தம்பம் முன்னாடி போச்சு, அக்னிஸ்தம்பம் போச்சு, செங்கல் 2ஆக பிளந்தது, இப்படியெல்லாம் சொல்றது ஒண்ணு. ஆனா இத கர்த்தர் செய்தார் என்று அவருடைய பிரசன்னத்தையும் சேர்த்தே சொல்லுவதுதான் சரியா இருக்கும். அதனால பாருங்க, சங்கீதம் 136 பேசும்போது ஒவ்வொரு காரியத்தை விவரிக்கிறாங்க இல்லையா, அவர் கிருபை என்று உள்ளது, கிருபை என்று சொல்லும் போது சொல்ற பாருங்க, எல்லாத்தையும் அவரை சேர்த்து சொல்றாங்க. எப்படி வருது? செங்கடல் 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனிடையே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க தாழ்வில் இருக்கீங்களா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை நினைக்கிறார், உங்களை நினைவா இருக்கிறார். இதை நம்ம மறக்கவே கூடாது. விசுவாச அறிக்கை செய்யறேன்னு இறங்கிட்டு இதை விட்டுறக்கூடாது. அண்ட் one more thing I'll clarify, I'll help you to make you understand. விசுவாசத்தில் நீங்க புதுசா நீங்க லேர்ன் பண்ணும்போது, இந்த மாதிரி கன்ஃபஸ் பண்றது, இல்ல இதுக்காக ஜெபிக்கிறது, இல்ல இந்த வெஞ்சன்ஸ் ஆஃப் காடோ, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் நீங்க பார்க்கும்போது, sometimes it's quite possible you forget this. It happens to everybody, I'm telling you. எல்லாருக்கும் அது நடக்குது. ஓகே, நம்ம ப்ராக்ரஸ் பண்ணும்போது, முன்னாடி போகும்போது சில பேசிக்ஸை மறக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லாரும் மறப்பாங்க. நீங்க மட்டும் ஏதோ பயங்கர பாவியா இருக்கீங்கன்னு நினைச்சுக்காதீங்க, ரொம்ப வீக்கா இருக்கீங்க, ஒன்னத்துக்கு லாய்க்கலாம் இருக்கீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிபடி. எல்லாருக்கும் நடக்குது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானோட ஊழியத்தை பற்றி இயேசு கிறிஸ்து பேசும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, அவர் நினைப்பூட்டுவார். He will remind you.
சோ இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர்கள் ரிமைண்ட் பண்ணிருக்காரு. என்ன ரிமைண்ட் பண்ணிருக்காரு? சேர் அப், ஐ ஆம் யுவர் ஷெப்பர்ட், நான் உன் மேய்ப்பர். ஐ ஆம் யுவர் ஷெப்பர்ட், டோன்ட் ஃபர்கெட் தட், டோன்ட் ஃபர்கெட் தட். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இப்ப உங்களுடைய விசுவாச பயணம் எந்த இடத்துல எனக்கு தெரியாது, எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு கொஞ்சம் நடந்திருக்கு, ஒன்றும் நடக்கல, இன்னும் நடக்கலன்ற சொல்லலாம் நீங்க. இல்ல எனக்கு ஒண்ணுமே நடக்கல பிரதர் நீங்க சொல்லலாம். இல்ல அக்னி போன்ற சோதனையில உட்காந்துருக்கேன்னு நீங்க சொல்லலாம். என்ன பண்ணன்னு தெரியல, எனக்கு கீழே அடுப்பு பத்த வச்ச மாதிரி இருக்குங்க, ஃப்ளோர்ல நெருப்பு பத்த விட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு, சூடா இது ஃப்ளோர், என்னால கால் வைக்க முடியல. சில பேர்லாம் சொல்லலாம் எனக்கு செத்துலாம தோணுது அப்படி இருக்கேன். சே யூ கேன் பி இன் டஃப் டைம்ஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். நோ மேட்டர் வாட் இஸ் கோயிங் ஆன், today is a good day to remember and to meditate and go back to the truth that God is your shepherd. கர்த்தரன் மெய்ப்பர் என்கிற இடத்துக்கு போறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம் இது. கர்த்தர் என்கிற மெய்ப்பர் என்கிற வெளிப்பாட்டுக்குள் நீங்க வர ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல் விஷயம் என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய அந்த பாரம் முதல் நீங்கும், அந்த பிரஷர் போகும் உங்களை விட்டு, உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். எது எப்படியோ எனக்கு தெரியாது எப்படி நடக்கும், ஆனா அவர் எனக்காக செய்வார், எப்படியோ செய்வார், எப்படியோ செய்வார், எப்படியோ செய்வார். சரி சார் அடிக்கடி சொல்லுவாரு, கர்த்தர் அற்புதம் செய்வாரா அப்படின்னு எனக்கு கேள்வி வந்ததே கிடையாது, எப்படி செய்வார் வேணா டவுட் வந்திருக்கு. லைக் என்னவா இருக்கும், எது மூலமா செய்வார், இந்த எப்படி அந்த தேவை சந்திப்பார் வேணா எனக்கு டவுட் வருமே தவிர தேவையை சந்திப்பாரான்னு எனக்கு கேள்வி வந்ததே இல்லை. தட்ஸ் a very good statement, because அப்படி ஒருத்தர் சொல்றாருன்னா he has really understood and has experienced God as his shepherd. கர்த்தரை மெய்ப்பராய் நன்றாய் அறிந்து அனுபவித்தவர்கள் அப்படி சொல்ல முடியும், உறுதியா சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா அதோட அந்த ஃபர்ஸ்ட் சைனர் தான் கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறா என்பது கொஞ்சம் கொஞ்சமா அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது, அந்த ரெவலேஷன் உங்களுக்கு கூட வர ஆரம்பிக்குதுன்னா அதோட விளைவு என்ன ஆகணும், உங்களுக்கு அந்த பாரம் போகும். என்ன ஆனாலும் சரி, எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். இது 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 இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைனா ஒரு சிறு குழந்தை போல இருக்கிற வாழ்க்கை தான். ஏன்னா ஒரு குழந்தை குறிப்பா ரொம்ப யங்கா இருக்கும்போது சரி, அது குறிப்பா தன் தாயை தான் தேடுது. ஒரு பிறந்த குழந்தைன்னா அம்மாவை தேடுது, பால் வேணும் அதுக்கு தேடுது, அந்த அரவணைப்பை தேடுது, அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற எதுவுமே, எல்லாமே அம்மா தான் பாக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்த பிறகு அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்க, அவங்கதான் எல்லாத்துக்குமே அது தேடுது, வேற வேற எதுவுமே அதுக்கு தேவையில்லை. ஏன்னா அதுக்கு என்னன்னாலும் இவங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்க, அவங்க செய்வாங்க, அப்படிதான் அது பாக்குது. அப்படிதான் கர்த்தர் நாமம் இருக்கும்படி விரும்புகிறார். யோசுவா காலேப் அதை நன்கு அறிந்திருந்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, மற்ற 10 பேரையும் அந்த கூட்டத்தையும் பார்த்தியப்பா, டென்ஷன் ஆகாத, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறாரு, அவர் இருக்கிறார் நம்ம கூட, அதை மட்டும் பாரு, அவர் செய்வாரியா, என்னதையா செய்வாரு, எப்படியாவது நடக்கும். ஏன்னா இது வெறும் ஸ்டேட்மெண்ட்ல, அவர்கள் இதிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அது அவர்கள் இருதயத்துக்குள் இருந்தது, அதனாலதான் அவங்க அப்படி பேச முடியுது. மீதி இருக்கிற 10 பேர் சரி, அவர்களை நம்பின மற்றவர்களும் சரி, அவர்கள் நாங்கள் எப்படி சுதந்திரிக்க முடியும் தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. எங்க பேக்ரவுண்ட் தெரியுமாங்க, நாங்க எவ்வளவு பரிதாபமானவங்க தெரியுமா, நாங்களாம் ஊர்னாலே ஓடிடுவோம். யாராவது இப்போ இத்தாந்தண்டி ராட்சசனை நாங்க எப்படிங்க போய் சந்திக்கிறது, எங்க பேக்ரவுண்ட் என்ன. கிதியோன் சொன்னா இல்லையா, ஆண்டவரே மனாசேல் என் குடும்பம் சிறியது ஆண்டவரே, நான் கடைசி, எனக்கு கூட யார், எங்க குடும்பத்தை பத்தி ஊர்ல கேட்டு பாருங்க, எதுக்குமே எங்களை கூப்பிட மாட்டாங்க, யுத்தம்னா என் வீட்டுக்கு கூட யாரும் கூட மாட்டாங்க சார். கவர்மெண்ட் எல்லாருக்கும் அந்த லெட்டர் அனுப்பி கூப்பிடல, அதுல கூட எங்களை கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை கிடையாது, நாங்க அவ்வளவு பாவமான குரூப், நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் ரொம்ப சாதாரணமான ஆட்கள், எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படிதான் சொன்னா. நாங்க எங்களுக்கு ஏன்ட்டு எதுக்கு ஆண்டது யுத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் எங்க யுத்தத்துக்கு போறேன்னு கேட்டான். அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு, நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதி ஆணையரை முறியடிப்பாங்க. ஏன் எம்பசிஸ் இதுல இருக்கு, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஐ வில் பி வித் யூ, ஐ வில் பி வித் யூ. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இருக்கிற இடங்களிலே அப்படின்னா உங்க விசுவாச பயணத்திலே எஸ்பெஷலி ரொம்ப ஹீட் ஃபேஸ் பண்றீங்களா, ரொம்ப நெகட்டிவா இருக்கா, ஒண்ணுமே நடக்கிற மாதிரியே தெரியலையா, இல்ல எப்படி நடக்கும்னு உங்களால சொல்ல முடியலையா, அந்த இடத்துல எல்லாம் மற்றெல்லாம் விட்டுருங்க, forget everything else, just pray and ask God, ஆண்டவரே உம்முடைய மேய்ச்சலை நான் அனுபவிக்க விரும்புகிறேன், உம்முடைய அந்த ஷெப்பர்டிங், நீர் என் மேய்ப்பர் என்பதை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். ஏன்னா என்னால இதை சுமக்க முடியல, ரொம்ப ஹெவியா இருக்கு, ரொம்ப ஹெவி பேர்டனா இருக்கு, என்னால முடியல, ஆனால் எனக்கு இது நடந்தும் ஆகணும், நடக்கலனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. This miracle is miracle must happen for me. இந்த பிரேக் த்ரூ எனக்கு வந்தே ஆகணும், இந்த தேவை சந்திக்கப்பட்டே ஆகணும். இது ஏதோ ஆப்ஷன் கிடையாது, சந்திக்கப்படலாம் பரவாயில்ல, அப்புறம் ஏதாவது பாத்துக்கலாம் அப்படிலாம் இல்ல. இல்ல இல்ல சில பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, கர்த்தர் அவர் என் கூட இருக்காரு, அது போதும், நடக்காட்டியும் பரவாயில்ல. அப்படி கிடையாது. நான் சொல்றேன், நிச்சயம் நடக்கணும் ஆண்டவரே,
இது நடந்தே ஆகணும், அந்த இடத்துல நான் இருக்கிறேன், ஆனால் நான் உண்மை நம்புகிறேன். உண்மை இல்லைன்னா நீங்க உங்களால நம்ப முடியல, உண்மை நம்ப விரும்புகிறேன்னு சொல்றேன். But I want to trust you. I'm not able to trust you. I want to trust you. எனக்கு உதவி செய்யும். எனக்கு அந்த உடைய வார்த்தைக்குள்ள நடத்துங்க. உடைய வார்த்தையினால் எனக்கு போதிச்சு நடத்துங்க. உடைய பிரசனத்தை நான் அனுபவிக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்தை, மெய்ப்பனின் நல்ல கரத்தை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். I want to experience the hand of the mighty shepherd. அதாவது ஹேண்ட் ஆஃப் காட் ஒரு இடத்துல வருதுன்னா இட்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொவிஷன். கர்த்தருடைய கரம்னாலே பைபிள்ல ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொவிஷன். அது உங்களை பாதுகாக்கிறது, உங்கள் தேவைகளை சந்திக்கிறது. உங்களுக்கு என்ன இதாயிட்டு இருக்கோ, எது குறைவுபட்டு இருக்கிறீர்களோ, எது மிஸ்ஸிங்கா இருக்கோ அதை கொண்டு வந்து கொடுக்கிறது. அதுதான் கர்த்தருடைய கரம் செய்கிறது. God wants to do it today. இந்த நாட்களிலே கர்த்தரை நல்ல மெய்ப்பிராணிகளை அனுபவிக்கும்படி அவர் விரும்புகிறார். சரி, நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Heavenly Father. Hallelujah. 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 ஆண்டவரே, இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறேன். Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே சொல்ல முடியாத கேள்விகள், இல்லைன்னா நினைத்து பார்க்க முடியாத இந்த பிரஷர்ஸ், இந்த பிரச்சனைகள், ஆண்டவரே விழுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஆண்டவரே. எங்களுக்கு உண்மை விட்டால் யாரும் இல்லை, உம்முடைய உதவியை விட்டால் எங்களுக்கு வேற உதவியும் இல்லை. சங்கீதத்தில் வாசிக்கிறது போல வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரை மாத்திரம் எங்கள் ஆதாரமாய் வைத்திருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உம்முடைய மெய்ச்சலை அனுபவிக்க முடிய உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த கர்த்தர் மேய்ப்பர் என்கிற அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. 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 தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டதே எதுக்குன்னா நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிற வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. Lord, we got saved so that we can experience a life where we'll never miss you. You'll always be with us. That's why you saved us, Lord. அதற்கு தான் எங்களை ரட்சித்தீர் ஆண்டவர். அதற்கு தான் எங்களை ரட்சித்தீர். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவர், இந்த வாழ்க்கையை வாழும்படி, உணரும்படி, அனுபவிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருமை எங்கள் மெய்ப்பரை அனுபவிக்கிற ஒரு பெரிய வாஞ்சை, ஹalleluya. 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 அனுபவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை. ஹalleluya. 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 Thank you Lord. ஒவ்வொருவருக்குள்ளும் வருவதாக. What is your need today? It is in the shepherd. It is in the shepherd. மெய்ப்பருக்குள் அது இருக்கிறது. அது உங்க பொருளாதாரத்துல பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, ஹalleluya. ஹalleluya. வேலை இல்லாத பிரச்சனையா, திருமணமாகாத பிரச்சனையா, வாட் எவர். ஹalleluya. ஹalleluya. ஏன்னா பயங்கரமான நெகட்டிவ் ரிப்போர்ட் ஒன்று உங்களுக்கு வந்துருச்சா ஏதோ ஒரு காரியத்தை பற்றி, ஹalleluya, கவலை வேண்டாம் என்றால் மெய்ப்பர் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, கர்த்தாவே, உம்மை மெய்ப்பரான நான் அனுபவிக்க விரும்புகிறேன். வெறும் கேள்விப்பட இல்ல ஆண்டவரே, சும்மா இப்படி ஒரு கான்செப்டா தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் யூ இன் மை லைஃப் ஆஸ் அ ஷெப்பர்ட். ஒரு மெய்ப்பராய். ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. ஹalleluya. யாக்கோபு யோசேப்பினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தானே, மனாசே, எப்ராயிம் ஆசிரியர் போது சொன்னது, ஹalleluya. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை ஆதரித்தவரும், ஹalleluya. ஹalleluya. அவரை மெய்ப்பரா சொல்றான். ஹalleluya. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆதரித்தவரும் என்று சொல்லுகிறான். ஹalleluya. 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 Thank you Lord. ஓ பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த சத்தியத்திற்குள் எங்களை ஆழமாய் நடத்தி செல்வீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆழமாய் நடத்தி செல்வீராக. ஹalleluya. 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 எங்களுக்குள்ளே பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு ஆராய், ஹalleluya, கர்த்தரன் மெய்ப்பரன் என்கிற வெளிப்பாடு வல்லமையாய் புறப்படட்டும். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, மிகவும் சோர்வடைந்து ஜெபிக்க கூட முடியாம இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹalleluya. 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 வேதம் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாயிடுச்சு, டவுன் ஆயிட்டேன் அப்படி சொல்றவனுக்காக ஜெபிக்கிறேன். ஹalleluya. கர்த்தாவே, அவர்களை பலப்படுத்தும். ஹalleluya. ஆண்டவரே, உடைய நாமத்தினால் அற்புத அடையாளங்கள் நடப்பதாக உங்க வாழ்க்கையிலே. ஆண்டவரே, அவங்க எதிர்பார்த்திருந்த காரியங்கள் இப்ப ஒருவேளை அந்த எதிர்பார்ப்பை விட்ட காரியங்கள் கூட, ஹalleluya, அவர்களை நோக்கி பதில்களாய் வருவதாக. Let there be an email, let there be the phone call, hallelujah. Let there be a message in their phone, hallelujah. Thank you Lord. அவர்கள் நீர் கைவிடவில்லை, நீர் கூட இருக்கிற மேய்ப்பரா இருக்கிறீர் என்று உறுதிப்படுத்துகிற அடையாளங்கள், அற்புதங்கள், உங்களுடைய கரத்தின் கிரியைகளை அனுபவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நீர் சொன்ன சகல வார்த்தையை நிறைவேற்று. ஹalleluya. யோபு அறிந்து கொண்ட அவன் சொன்னான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது. ஹalleluya. அதே வார்த்தை நான் இவர்கள் மேல் பேசுகிறேன். நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது, செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. தேங்க்யூ லார்ட். ஆசீர்வதியும் ஆண்டவரே, தேவையை சந்தியும். இந்த வாரத்திலே, இந்த நாட்களிலே தானே இவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் வந்து சேர முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. See you in the next meeting. Thank you. Thank you.